நிறைய மித்து இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் லெஸ்பியனா நான் என்ன உணர்ந்த போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட நான் கேனு ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற போது நீ வயசுக்கு வந்தியா அப்படி கேட்டாங்க. லேட் ஏஜ் கம்மிங் அவுட் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஒரு 30 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேலதான் அவங்க ஜெண்டர் என்னன்னே தெரியும். இல்லைன்னா அவங்க செக்ஷுவாலிட்டி இதுதான், இல்ல அவங்க ஒரு கே, ஒரு பைசெக்சுவல், இல்ல எனக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டே இல்லாத நான் ஒரு ஏசெக்சுவல் அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஏஜ்ல தெரியும். அவங்கள வீட்டில் இருக்கிறவங்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க அப்படி கம்மிங் அவுட் ஆகும்போது சேம் குயர் கம்யூனிட்டியுமே நீ போய் சொல்ற, நீ சொல்றதா இருந்தா நீ 12-13 வயசுல எல்லாம் சொல்லியிருக்கணும். 30 வயசுல நீ எப்படி ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சொல்லலாம்? அதான் அது எந்த வயசுல வேணாலும் அவங்களுக்கு அந்த புரிதல் வரும்ல. ஆமா, நமக்கு அந்த புரிதல் பிறக்கிறதுக்கே வயசாகும் ரொம்ப. சிலருக்கு சில பிள்ளைங்களுக்கு பருவம் அடைதல் அப்படிங்கிறது சில பெண் பிள்ளைங்களுக்கு 10 வயசுல நடக்கும், சில பிள்ளைங்களுக்கு 16 வயசுல நடக்கும். நிறைய மித்து இருக்கு. இப்ப டிரான்ஸ்க்கு இந்த சொசைட்டி சில விஷயங்கள் வச்சிருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் லெஸ்பியனா நான் என்ன உணர்ந்த போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட நான் கேனு ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற போது நீ வயசுக்கு வந்தியா அப்படி கேட்டாங்க. வயசுக்கு வர்றதுக்கும் கேயா இருக்கிறதுக்கும் இல்ல வயசுக்கு வர்றதுக்கும் டிரான்ஸா மாறுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சமூகம் ஒரு எஜுகேஷனை பண்ணி வச்சிருக்கு. அந்த எஜுகேஷனை தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க.